الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون وقال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சமூகம் தந்திருக்கும் சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தியாக திருநாளின் பாக்கியங்களை நிறைவாக நம் அனைவருக்கும் தருவானாக. இங்கே நம்மை ஒன்று சேர்த்தியதை போல நாளை மஹ்ஷரிலேயும் அல்லாஹ் சுவனத்திலே ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தியாகத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நன்னாள் இந்த பெருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உடைய தியாகத்தை போன்ற ஒரு தியாகம் இந்த உலகத்தில் நடைபெற்றதில்லை, நடைபெறவும் முடியாது. தியாகத்தின் விளைநிலம் என்று சொல்லலாம், தியாகத்தின் தலைமகன் என்று சொல்லலாம், உலகத்திலேயே செய்த தியாகங்களின் மொத்த உருவம் என்று அவர்களை சொல்லலாம். எல்லாவற்றையும் இழக்க தயாரான ஒரு தியாக புருஷர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடலை நெருப்புக்கு அர்ப்பணித்தார்கள், பொருட்களை செல்வத்தை விருந்தாளிகளுக்கு அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே குர்பானி என்கிற முறையில் ஒப்படைக்க தயாரானார்கள், தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டியே அர்ப்பணித்தார்கள். இந்த 4 வகையான தியாகத்தினால் தான் அல்லாஹ் தன்னுடைய நேசனாக அங்கீகரித்தான். நாம் ஒவ்வொரு வருடமும் இதை கேள்விப்படுகிறோம். ஆனால் தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சிற்சில தியாகங்கள் செய்வதற்கு நாம் முன் வருவதில்லை. ஒரு சிறிய பொருள் தியாகம்தான் இந்த குர்பானி என்பது. அந்த குர்பானி என்பதை இந்த வடிவத்திலே தான் தர வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் ஹாபீல் காபீல் என்ற இருவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 20 சூழ்களில் 40 மக்களை பெற்றெடுத்தார்கள். ஒரு சூழில் ஒரு ஆண் ஒரு பெண், அடுத்த சூழில் ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி 20 தலைமுறை. முதல் பிறந்த ஆணுக்கும் இரண்டாவது பிறக்கிற பெண்ணுக்கும், முதல் பிறந்த பெண்ணுக்கும் இரண்டாவது பிறக்கிற ஆணுக்கும் இடையிலே விவாகம் செய்யப்படும், நிக்காஹ் செய்து வைக்கப்படும். ஹாபீல் காபீல் என்ற இருவர் ஹாபீலுடைய
கூட பிறந்த சகோதரி அழகாக இருந்தார்கள். அதைவிட அழகாக காபீலுடைய சகோதரி இருந்தாள். ஆனால் இந்த காபீல் என்பவர் ஹாபீலுடன் பிறந்த சகோதரியை நிக்காஹ் முடிப்பதற்கு சம்மதிக்கவில்லை. தன்னுடன் பிறந்த சகோதரியைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று அடம் பிடித்தார். அதற்காக வேண்டி எதையும் செய்ய துணிந்தார். கடைசியாக தன்னுடன் பிறந்த சகோதரியை நிக்காஹ் முடிப்பதை அல்லாஹ் தடுக்கிறான் என்பதை கூட விளங்காமல் சட்டத்திற்கு எதிராக ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து மயங்கி அந்த சட்டத்தை முறியடிக்கின்ற ஒரு வேலையிலே இறங்கினார். கடைசியாக 2 பேருக்கு இடையிலே வாக்குவாதம் ஆனபோது ஹாபீல் என்பவர் அமைதியாகிவிட்டார். ஆனால் காபீல் என்பவர் உன்னை கொலை கூட செய்து விடுவேன் என்றார். கொலையும் செய்து விட்டார். ஒரு பெண்ணுக்காக வேண்டி உலகத்தில் விழுந்த முதல் கொலை இதுதான். ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து அல்லாஹ்வை அவமதித்து சட்டத்தை மீறி ஒரு கொலையை செய்துவிட்டார் காபீல் என்பவர். அதற்கு பிறகு குர்ஆன் அதனுடைய வசனத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறது. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேலை செய்தார்கள். ஹாபீலிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் ஒரு குர்பானி கொடுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் பலி கொடுங்கள். யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவர்களுடைய விருப்பப்படி நிக்காஹ் நடக்கட்டும். யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவருடைய சொல் நிராகரிக்கப்படட்டும். கடைசியாக ஹாபீல் அழகான ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டார். அன்றைக்கு அது கபூல் ஆனது என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், ஹாபீல் தன்னுடைய குர்பானியை எடுத்து ஒரு மலை உச்சியின் மீது வைப்பார். அதை யாரோ வந்து அல்லாஹ்வின் சார்பாக அனுப்பப்பட்ட ஒரு படைப்பு அதை எடுத்து கொண்டு சென்றுவிடும். அது நெருப்பாக மாறும். அந்த நெருப்பை எடுத்து கொண்டு சென்றுவிடும். இதுதான் முறையாக இருந்தது. காபீல் என்பவர் தன்னுடைய குர்பானியை எப்படி செய்தார்? உயிரை அழுத்து பலியிடாமல் விவசாயத்தில் விளைந்த மட்டரகமான பொருளை எடுத்து அதை குர்பானியாக கொடுத்தார். அதாவது ஒரு சின்ன தர்மம் செய்தார். ஆட்டை அறுத்து பலியிடவில்லை. ஹாபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபதகுப்பில மின் அஹதிஹிமா வலம் தகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் சொல்லுகிறான், காபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காரணம், அது முறை தவறியது. ஹாபீலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குர்பானி அது முறையாக செய்யப்பட்டது. எனவேதான் சொல்லுகிறோம், குர்பானியினுடைய காசு பணங்களை எடுத்து விதவைகளுக்கு உதவி செய்யலாம், குமர் காரியங்களுக்கு கொடுக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம், ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாம் என்கின்ற கருத்து கேட்பதற்கு நன்றாக இருக்குமே தவிர ஷரியத்திற்கு உட்பட்ட கருத்து அல்ல. எனவேதான் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்திலே தான் அல்லாஹ் அதை விரும்புகிறான். ஹஸரத் அவர்கள் சொன்னதை போல சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத்து அந்த வடிவத்தை கொண்டதுதான். மினாவிலே கல்லெறிய வேண்டும் என்று ஒரு இபாதத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்தால் அந்த கல்லை எரிந்துதான் அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு வடிவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்பானிக்கு ஒரு வடிவம், ஆடை அல்லது மாடு அல்லது ஒட்டகையை அறுத்து பலியிட்டு குர்பானி கொடுப்பதுதான். அதன் மூலமாக
குர்பான் என்ற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. எனவே இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காசு பணங்கள் பெரியதல்ல, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத ஒன்று அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அணுக்கமும். அது கிடைப்பதற்கு இந்த குர்பானி வழிவகுக்குகிறது. எனவேதான் இந்த முறையிலே தான் நீங்கள் செய்ய வேண்டும். காசு பணங்கள் செலவாகிறது என்று நினைக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற இபாதத்துகள் ரெண்டு வகை. ஒன்று பொருள் ரீதியான இபாதத்து, இன்னொன்று உடல் ரீதியான இபாதத்து. தொழுகை நோன்பு போன்றவைகள் உடல் ரீதியான வணக்கம். குர்பானி போன்றவைகள், சதக்கத்துல் ஃபித்ரு, ஜக்காத்து, சதக்கா போன்றவைகள் எல்லாம் பொருள் ரீதியான வணக்கங்கள். எதை எந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே வடிவத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுகின்ற போது உங்களுடைய பொருள்கள் அதிகரிக்குமே தவிர குறையாது. மானகசமாலும் மின் சதக்கா, தர்மம் செய்தவர்கள் அவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் பொருள்கள் அவர்களுடைய செல்வங்கள் குறையவே குறையாது. ஒமா அதீத்தும் மின் ஜகாத்தின் துரிதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செலவு செய்யக்கூடியவர்களுடைய ஜக்காத்து சதக்காக்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் இரட்டிப்பாக, பன்முறை இரட்டிப்பாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. யுர்பி சதகாத், வட்டியை அல்லாஹ் அழிப்பான், ஆனால் தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். குர்ஆன் சொல்லுகின்ற வசனங்கள் இவைகள். எனவே எந்த காரணமும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தியாகத்தினால் விளைகின்ற ஒரு வெகுமதி என்னவென்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக வெகுமதிகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தியாகத்திற்கு தயாரானதனுடைய பலன், அந்த அவர்களுக்கு ஒரு மகன் கூட இல்லாமல் 80 ஆண்டுகளை கழித்து, ஒரு சொல்படி 100 ஆண்டுகளையும் கழித்து விட்ட அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மகனை கூட தராமல் கடைசியாக ஒரு மகனை தந்தான். தவமிருந்து பெற்றெடுத்த அந்த குழந்தையை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னபோது அதற்கும் தயாரானார்களே. அதற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன? அவர்களுக்கு 13 ஆண் குழந்தைகளை தந்தான். எல்லோரையும் நபிமார்களாக ஆக்கினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக யூசுப் இப்படியே தொடர்ந்து நபிமார்களுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் அதிலே உருவாக்கினான். நபித்துவம் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் சரி கிடைக்கப்பெறாத ஒன்று நுபுவத் என்பது. அல்லாஹ் அந்த குடும்பத்தில் அதை வெகுமதியாக வைத்தான். தியாகத்தினுடைய பலன் அந்த பாரம்பரியமே நபிமார்களுடைய பாரம்பரியமாக உருவானது. பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள், எல்லோருமே நபிமார்கள் என்கிற வரிசையிலே ஒரு பாரம்பரிய சிறப்பை ஏற்படுத்தியது இந்த தியாகம்தான். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் கொடுக்க தயாரானார்கள். அவருடைய சிறப்பம்சங்கள் குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. ஹதீஸ்களிலே விரிவுரைகள் காணப்படுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரி. மீசையை வெட்ட வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும் என்பதற்கு முதல் வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதலாக மீசையை ஒட்ட வெட்டியவர்கள் அவர்கள்தான். அவ்வளுமன் தசர்வல, சுருவால் பேண்ட் என்று விளங்குங்கள், பைஜாமா என்று விளங்குங்கள், சுருவால் முதலாக உலகத்திலே சுருவாலை போட்டு தங்களுடைய அங்கத்தை மறைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளுமன் இஹ்ததன, முதலாக உலகத்திலே ஹத்னா செய்து அதை சுன்னத்தாக ஆக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மர்மஸ்தானத்திலே இருக்கின்ற முடிகளை அகற்ற வேண்டும் என்ற சுன்னத்தை முதல் முறையாக நடைமுறைப்படுத்தியவர்கள் அவ்வளுமன் இஸ்தஹத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளுமன் கரல் லைஃப,
விருந்தாளிகளுக்கு உபசரித்து அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற முறையை முதலாக உலகத்தில் செய்தவர்கள் அவர்கள்தான். ஒரு விருந்தாளியை மனங்கோணாமல் அவர்களுக்கு தேவையானவைகளை எடுத்து கொடுத்து உபசரித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவருடைய செல்வத்திற்கு இப்படி ஒரு சோதனைகளை வைத்தான். அத்தனை சொத்துக்களையும் விருந்தாளிகளுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய பொருள்களிலே மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வைத்தான். சந்ததிகளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்ன். அவ்வளு மன் யுக்ஸா யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே துபஅஸூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் ஹுர்லன், நிர்வாணமாக எல்லா மக்களும் எழுப்பப்படுவார்கள். யாருடைய உடம்பிலேயும் ஒரு துண்டு துணி கூட இருக்காது. யாருடைய காலிலேயும் செருப்புக்கள் காலணிகள் இருக்காது. சுட்டரிக்கும் அந்த பூமியிலே கால் வைத்தால் கால் அப்படியே உருகி போகும். அந்த நேரத்திலே செருப்பு கொடுக்கப்படுகின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் நிர்வாணமாக இருக்கிற போது ஒய்யாரமாக அவர்களை கொண்டு வந்து அலங்காரமான ஆடை அணிவித்து எல்லா கோடி மக்களுக்கு முன்னாலே அவர்கள் கண்ணியமாக காட்டப்படுவார்கள். அவ்வளவு யுக்ஸா யௌமல் கியாமா. எல்லோரும் அந்த நேரத்திலே கத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கத்னா செய்யப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த வெகுமதியை கியாமத் நாளிலே பல கோடி மக்களுக்கு முன்னாலே அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். என்ன காரணம்? அவர்கள் செய்த ஒரு தியாகம். நம்ரூத் ஏற்பாடு செய்த அந்த நெருப்பு குண்டத்திலே நிர்வாணமாக தூக்கி எறியப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நிர்வாணமானார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறான். கிரீடம் அணிவித்து கௌரவப்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகள் இவைகள் எல்லாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் என்று குர்பானிக்காக வேண்டி செலவிடுகின்ற இந்த காசு பணங்கள் பல ஆயிரங்களாக லட்சங்களாக உருவாகுமே தவிர அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுமே தவிர காசு பணங்கள் இன்றைக்கு போகிறது என்று நினைக்காதீர்கள். அப்படி செலவு செய்யாமல் இருந்தால் உங்களுடைய காசு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செலவு செய்து குர்பானி கொடுக்கின்ற போது உங்களுடைய காசு பணங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இவைகளெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு பாடம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். தஃவீல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கிடைக்கிறது. உஃபவ்வில் அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் இந்த உடலை கேட்கின்றானா? நான் தருகின்றேன். அல்லாஹ்வுடைய உடல், அல்லாஹ் கொடுத்த உடல், அல்லாஹ் கொடுத்த உயிர் அவன் எடுக்கிறானா? கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கல் மையித் ஃபீ யதில் கஸ்ஸால், குளிப்பாட்டுகின்றவரிடத்திலே மாட்டிக்கொண்ட அந்த மையத்து கையை அழுக்கு தேய்க்கின்ற போது, காலை இழுத்து வைத்து அழுக்கு தேய்க்கின்ற போது, உடலை புரட்டி போட்டு சுத்தம் செய்கின்ற போது அந்த மையத்து எதுவுமே சொல்வதில்லை. ஏண்டா கையை இப்படி பிடிச்சி இழுக்கிற, கொஞ்சம் மெதுவாக இழு என்றோ, காலை பிடிச்சி இழுக்காத என்றோ, உடலை புரட்டாத என்றோ அது எதுவுமே சொல்வதில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று தன்னுடைய உடலை குளிப்பாட்டக்கூடியவருடைய கையிலே ஒப்படைத்ததை போல தஃவீல் என்ற முறையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ், என்னுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றேன், அவன் என்னை பார்த்துக் கொள்ளுவான். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த தஃவீலுடைய ஒரு பாடத்தை அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிடுங்கினாலும் அல்ஹம்துலில்லாஹ், லாபத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நஷ்டத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்.
குழந்தையை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், பிடுங்கி கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், கடை கன்னிகளை காடு தோட்டங்களை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு தீயிலே அது பொசுங்கி போய்விட்டது என்று சொன்னால் அதுவும் அல்ஹம்துலில்லாஹ். எதுவாக இருந்தாலும் நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது என்கிற எண்ணம் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு இது புகட்டி தருகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய காசு பணங்கள் தேவைக்கேற்ற விதத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வதில் தயக்கமே இருக்கக்கூடாது. தர்ம காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, விசாலமான எண்ணத்தோடு செய்கின்ற போது அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கிலே பரக்கத்தை தருகின்றான், முசீபத்துகள் தரித்திரியங்களை போக்குகின்றான், உடல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழச் செய்கின்றான். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லா தியாகங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.